தென் மாவட்டங்களில் குறிப்பாக வெப்பநிலை ரொம்ப மாறியிருக்கு. அனல் பறக்குது இல்லையா? இந்த அனல் பறக்கிறதுக்கு எல்லாரும் சுற்றுச்சூழல் மாறிட்டு இங்கே மலைகள் இல்லை அப்படின்றத காரணமாக மட்டும் நினச்சிங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. நம்ம பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு இருக்குது, இப்போவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த அணு உலையால் தான் நமக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி யாருமே யோசிக்க மாட்டோம். ஓகின்னு ஒரு புயல் வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு புயலை நான் பார்த்ததும் இல்லை. நான் இந்திய பெருங்கடலில் பெரும் புயலில் பயணிச்சிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் நேரடியாக பார்த்தப்போ அப்படி ஒரு சுழல் காற்றும் மலையிலேருந்து காற்றடிக்கிறத நான் பார்த்ததில்லை. ஏன் மலை பக்கத்துலேருந்து நேரடியாக காற்று வரணும்? அந்த காற்று ஏன் இவ்வளோ வேகமாக வரணும் மலையிலேருந்து கடலை நோக்கி? அப்படி பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடக்கு பக்கம் இருக்கிற மலையிலேருந்து வந்த காற்றுக்கு முக்கிய காரணம் ஏதோ ஒரு மனித தவறு. அந்த தவறு கூடங்குளத்துலேருந்து ஏன் நடந்திருக்கக்கூடாது? அதே மாதிரி இன்னைக்கு இப்போ வீசுகிற அனல் காற்றுக்கும் கூடங்குளம் ஏன் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது? கூடங்குளம் ரியாக்டர்கள்லேருந்து வெளிவரக்கூடிய நீர் தெளிவாக பராமரிக்கப்படாமல், தெளிவாக கட்டுப்படுத்தப்பட முடியாமல் வெளியே அனுப்பப்பட்டால் அந்த நீரால் இப்படிப்பட்ட பல சூழல்கள் வரலாம். நம்ம யாரும் அதை போய் பார்க்க போகிறதில்ல, அதிகாரமும் இதை தெரிவிக்க போகிறதில்ல. நம்ம ஊர் பக்கத்தில் இதை வைக்கும்போது காங்கிரஸுக்கு மார்த்தை கிட்டிட்டு எல்லாம் எங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்ச நிறைய மக்கள் இருந்தீங்க இல்லையா? இன்றைக்கி இந்த வெயிலை உங்களால் தாங்க முடியல. உங்களாலே இந்த வெயிலை தாங்க முடியல, இந்த சூடை தாங்க முடியலன்னா இனி உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் காலத்தில் இப்படி இருக்க போகுதா? கொஞ்சம் கொஞ்சமாக மலையை வெட்டுறதை எப்படியோ பல உயிரை கொடுத்து 396 உயிரை கொடுத்து நிறுத்த வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கு. இந்த கூடங்குளமும் இதே மாதிரி தவிர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான தேவையுள்ள ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளான இடம்தான். ஆனால் கூடங்குளம் அந்த இடத்துல மட்டும் பிரச்சனை தராது. கூடங்குளம் மொத்த தென் மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் பிரச்சனை தரும், இலங்கை உட்பட. கொஞ்சமாவது விழித்து கொள்ளுங்க. இனிமேல் வாக்களிக்கும் போது சூழலியலை யார் பாதுகாக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு தாருங்க. நாம் தமிழர் கட்சி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இயற்கைக்கு இடரான அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு.